வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. அவிட்டம் நட்சத்திரம். உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். அவிட்டத்து பெண் தொட்டதெல்லாம் புண் என்கிறது ஜோதிட பழமொழி. அப்போ அவிட்டம் நட்சத்திரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம். உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தால் அது ஒரு சிறப்பான நட்சத்திரமா நம்ம கருதி கொள்ளலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது உடைப்பட்டு 2 ராசியில் பரவி இருந்தாலும் 2 ராசி அதிபதி ஒரே ஒருத்தர் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா பாதம் 1, 2 மகரத்திலும் 3, 4 கும்பத்திலும் இருக்கும். அந்த மகரம் கும்பம் அந்த 2 ராசிக்கும் ஒரே ராசி அதிபதி தான் அவர் சனி பகவான். எனவே அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சொந்தமான நட்சத்திர அதிபதி செவ்வாய். இந்த அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவங்க பெரும்பாலும் எந்த மாதிரி குணாதிசயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய், சனி இந்த இரு கிரக குணாதிசயமே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. இவர்கள் பெரும்பாலும் ஆதிக்க குணம் உடையவர்களாக இருப்பார்கள். எதற்கும் அஞ்சாத மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதையேதான் ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னுரை உடையனாகும் முகம் மலர்ந்து இனிது பேசும் தன்னுடன் பிறந்த மாமன் தாயுடன் கனிந்து பேசும் பொன்னுடன் மணியும் முத்தும் புகழ்பெற அணிய வல்லான் அன்னமின் அடையினானே அவிட்டனால் தோன்றினானே என்கிறது ஜோதிட பாடல். இப்போ இனிமையாக பேசக்கூடிய வல்லமை பிடித்தவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது தன்னுடைய மாமன் தாய் தன்னுடைய குழந்தைகள் மீது அதிக பாசம் வைத்திருப்பவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா மிகவும் தைரியம் வீரியம் மிக்க மனிதர்களாக இருப்பார்கள். இதுல அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா இது செவ்வாய் நட்சத்திரங்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. இதுல அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ஒரு சிலர் நன்றாக படித்து நல்ல நிறுவனத்தில் பணிபுரிய வாய்ப்பு உண்டு. இதுவே அவிட்ட நட்சத்திரத்தினுடைய குணாதிசயமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். முதல்ல அவிட்டம் 1ஆம் பாதம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் திசை ஒரு 6 வருஷமா கணக்கீடு பண்ணி கொண்டாலும் எடுத்துக்கொண்டாலும் இந்த செவ்வாய் திசை என்ன செய்யும் 6 வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல நல்ல தொழில் வளர்ச்சி, தொழில் மேன்மை, தனவிருத்தி, வீடு வாகன சேர்க்க, உறவினர் ஆதரவு இதெல்லாம் நல்லதான் இருக்கும். செவ்வாய் திசை ஆகும்போது நல்ல திசையே. 6லேருந்து 24 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய ராகு பகவான் திசை. முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பு இல்லை. முற்பாதி ராகு கல்வியை கொடுத்தாலும் பிற்பாதி ராகு என்ன பண்ணுன்னா கல்வியில தடையை கொடுக்கும். 24லேருந்து 40 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய குரு திசை. கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா 25, 26க்கு மேல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அவிட்டத்தில் 1ஆம் பாதத்துல படிப்படியாக முன்னேறி இந்த குரு திசை இந்த டைம்ல அவங்களுக்கு திருமணமும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட்டு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து 40லேருந்து 59 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு நடக்கக்கூடியது சனி திசை. இந்த முற்பாதி சனி குரு திசையில என்ன சொன்னோமோ அதையே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிற்பாதி சனி என்ன கேட்டீங்கன்னா தொழில் முடக்கம், காரிய தடை இது போலதான் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது அவிட்டம் 2ஆம் பாதம். அது செவ்வாய் திசை ஒரு 4 வருஷமா நடக்கிறதா நம்ம கணக்கீடு கொண்டாலும் இந்த 4 திசையும் 4 வருஷம் வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் திசையில வீட்டுல வண்டி வாகன சேர்க்க, தொழில் மேன்மை, தனவிருத்தி எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் செவ்வாய் திசை நல்ல திசையே. 4லேருந்து 22 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ராகு திசை நடக்கும். முற்பாதி ராகு நல்லா இருக்கும், பிற்பாதி ராகு சிறப்பு இல்லை. முற்பாதி ராகு அதாவது குடும்பத்துல கொஞ்சம் பணத்தை கொடுத்தாலும் கல்வியை கொடுத்தாலும் பிற்பாடி ராகு என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வியை கொஞ்சம் தடை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். 22லேருந்து 38 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு திசை. கிட்டத்தட்ட 23, 24, 25 வயசுக்கு மேல இவங்க என்ன செய்வாங்க படிப்படியாக முன்னேறி இந்த குரு திசையில அவங்களுக்கு திருமண யோகம் ஏற்படும். வீடு வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட்டு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய யோகம் நடைபெறக்கூடிய அமைப்பு இவங்கள்ட்ட இருக்கும். அடுத்து 38லேருந்து 57 வரைக்கும் சனி. இந்த சனி பகவான் திசை முற்பாதி சனி பகவான் திசை குரு திசை போலவும், பிற்பாதி சனி தொழில் முடக்கம், காரிய தடை இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து அவிட்டம் 3 என்னன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷம் செவ்வாய் திசை நடப்பதாக நாம் கருதி கொண்டால் நல்லாதாங்க இருக்கு. 2 வருஷம் வரைக்கும் செவ்வாய் திசை உங்களுக்கு குடும்பத்துல ஒரு நல்ல வீடு வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2லேருந்து 20 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு திசை. முற்பாதி ராகு பரவாயில்ல நல்லா இருக்கும், பிற்பாதி ராகு கொஞ்சம் கல்வி தடையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 20லேருந்து 36 வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா இவங்களுக்கு குரு திசை நடக்கும். 22, 23 மேல வயசுக்கு மேல படிப்படியா முன்னேறி இந்த குரு திசைக்குள்ளே திருமணம் ஆயிடும். வீடு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய யோகம் குரு பகவான் கொடுக்கறதுக்கு கொடுப்பார்.
அடுத்து 34லேருந்து 55 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு சனி திசை. இந்த சனி திசை முற்பாதி சிறப்பு, பிற்பாதி சிறப்பு இல்லை. ரைட்டுங்களா? முற்பாதி குரு திசையில நடக்கும். பிற்பாதியில் என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் முடக்கம், காரிய தடை, உறவினர் விரோதம், இது போல விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு பிற்பாடு வரக்கூடிய புதன் திசை சிறப்பான பலனே. அவிட்டம் 4 எடுத்துட்டோன்னு கேட்டீங்கன்னா 1 வருஷம் செவ்வாய் திசை குடும்பத்தில் நல்லா தாங்க இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. 1லேருந்து 19 ராகு திசை. முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பு இல்லை என்றே வைத்துக் கொள்ளலாம். 19லேருந்து 35 குரு திசை. இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா 20, 21, 22 வயசுக்கு மேல படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட்டு, ரைட்டுங்களா? இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க திருமண யோகம் இந்த 35க்குள்ள பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடு வாகன சேர்க்கை, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய குரு செஞ்சு கொடுத்துருவாரு. 35லேருந்து 54 வரைக்கும் சனி திசை நல்ல பலனே தொடரும். பிற்பாதி சனி மட்டும் கொஞ்சம் காரிய தடையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ 54 வயசுக்கு மேல நடக்கக்கூடிய புதன் திசை சிறப்பான புதன் திசை தான். ஆக வந்து அந்த புதன் திசை நல்லது செய்யவே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி, வணங்க வேண்டிய ஆலயம் கொடுமுடி, வழங்க வேண்டிய தானம் அவில், அணிய வேண்டிய ரத்தினம் பவளம், அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய் சனி, அதிர்ஷ்ட எண் 8, 9, அதிர்ஷ்ட திசை மேற்கு தென்மேற்கு. பஞ்சபட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா மயில். இந்த பஞ்சபட்சி அரசு ஊன் நடை இது போன்ற காலங்களில் நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் வெற்றி பெறலாம். உங்களுடைய நட்சத்திர பட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா பொன்வண்டு. அடுத்தது நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர். இப்போ சீர்காழியில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அஷ்ட பைரவரை வணங்குங்கள், சிறப்பான பலன் கிடைக்கும். வணங்க வேண்டிய சித்தர் திருமூலர், சிதம்பரத்துல ஜீவ சமாதி இருக்கு, போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வணங்க வேண்டிய மாதம் நீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பெல்லாம் மன கஷ்டம், மனக்குழப்பம் இது போன்ற பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாமுண்டி தாயை 32 எலுமிச்சம்பழம் போட்டு, கேட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை 9 வாரம் எலுமிச்சம்பழம் 32 எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு அவிட்டம் நட்சத்திரத்தினர் மென்மேலும் மேன்மையடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.